ஆகத்து 17 நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். தொல்காப்பியர் திருமாவளவர் அவர்களுடைய பிறந்தநாள் விழா வருகிற ஆகத்து 17 நாடெங்கிலும் மிகச்சிறப்பாக கொண்டாட இருக்கிறது. அந்த நிகழ்ச்சிக்கு நீலம் சிவப்பு இணையதளம் உங்களை வருக வருக வர என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறது. சார் வணக்கம். வணக்கம் சார். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேங்க சார். சொல்லுங்கள் சார். எழுச்சித் தமிழர் தொல்காப்பியன் திருமாவளவருடைய பிறந்தநாள் விழா மிகச்சிறப்பாக இந்த ஆண்டு கொண்டாடுவதாக இளம் சிறுத்தைகள் எல்லாம் பரபரப்பாக இருக்குது. இந்த பிறந்தநாள் விழாவை பற்றியும் எழுச்சித் தமிழருடைய தொல்காப்பியன் திருமாவளவரை பற்றியும் உங்களுடைய பார்வை என்ன? தலைவர் திருமாவளவன் அவர்கள் இந்திய தேசிய அரசியலின் அடிச்சுவடிலிருந்து புரட்டி எடுக்கக்கூடிய அளவிற்கு தகுதியும் திறமையும் வாய்ந்தவர். அவர் மாமேதை காரல் மார்க்ஸ், தந்தை பெரியார், புரட்சியாளர் அம்பேத்கர் ஆகியவர்களின் தொடர்ச்சியாக இன்று இந்த மனித குலத்தையே தலைநிமிரச் செய்யக்கூடிய அளவிற்கு அவர் ஒரு உந்து சக்தியை அவர் இளைஞர்களுக்கு கொடுத்திருக்கிறார். இந்த பிறந்த நாளில் அவருக்கு எனது மனநிறைவான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சாதி ஒழிப்பு களத்தில் எழுச்சித் தமிழர் தொல்காப்பியன் திருமாவளவர் அவர்கள் ஆற்றிய பணிகள் பற்றி சொல்லுங்கள் சார். சாதி ஒழிப்பு களத்தில் அப்படிங்கிறது நம்ம அதை பிரித்து சொல்ல வேணாம். அதாவது எல்லோரும் சமம், எல்லோரும் ஓர் நிறை அப்படிங்கிற கோணத்தில் அவர் அதை கொண்டு போகும்போது சாதி தன்னாலேயே உதிர்ந்து போகுது. அவர் எந்த இடத்துலையும் சாதியை பற்றி சாதி பெருமை பேசாதீங்க, சாதியை விட்டுருங்க, சாதி இழிவெல்லாம் போக்குங்கிற மாதிரியெல்லாம் அவர் கொண்டு போகல. ஒவ்வொருத்தங்களுக்குமான தன்னெழுச்சியும் மனித அதாவது ஒரு மனுஷனுக்கு என்ன தேவையோ மனிதம், அந்த மனிதத்தை உண்டு பண்ணுறார். அப்படி மனிதத்தை உண்டு பண்ணும்போது அந்த மனிதத்தில் ஒட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த மாதிரி கசடுகள்லாம் சருகு மாதிரி தானாக சரிஞ்சு போயிடும். அதில் இதுவும் சாதியும் ஒன்று, சாதியும் காணாமல் போயிடும். சரிங்க சார். 2026 தேர்தல் களம் எப்படி இருக்குன்னு நீங்கள் எண்ணுகிறீங்க? 2026 தேர்தல் களம் திமுக கூட்டணி அமோகமாக வெற்றி அடையக்கூடிய அளவிற்கு இருக்குங்க. இந்த பெரும் வெற்றிக்கு 90% 90% தலைவர் திருமாவளவனுடைய பங்களிப்பு, அவர்களது தொண்டர்கள், அதாவது எப்படி சொல்கிறது, தொண்டர்கள்னு சொல்கிறத விட இளம் சிறுத்தைகள், ஆமாம், அவரை நேசிக்கக்கூடியவர்கள், அதாவது டைரெக்டாகவும் இன்டைரக்டாகவும், அதாவது தலைவரை நேசிப்பாங்க, வெளியில் காட்டிக்க மாட்டாங்க, அஃபிஷியல் லைனில் அந்த மாதிரி இருக்கிறவங்கலாம் ரொம்ப தீவிரமாக களமாடுவாங்க. கண்டிப்பாக அப்படின்னு சொல்கிறீங்க? கண்டிப்பாக. வெற்றி திமுக கூட்டணிக்கு தான். திமுக கூட்டணிக்கு தாங்க. சரி, தலைவருக்கு தலைவர் எப்பொழுது பார்த்தாலும் 2 சீட்டுன்னு சொல்லி கிண்டல் அடிக்கிறாங்களே, அதை பற்றி உங்களுடைய கருத்து? அற்பர்கள் 2 சீட்டை மட்டும்தான் அவன் கண்ணுக்கு தெரியுது, எதுக்காக இருக்கிறாருங்கிறது தெரியல. அதை விட்டு நோக்கணும்ல. 2 சீட்டுக்கு இங்கே இருக்கிறாருன்னா டெப்டி சிஎம் தரேன்றாங்க, 25 சீட்டுக்கு மேலே கொடுக்குறேன்றாங்க, அங்கே போகலாம்ல. சீட்டு பேரம் தான் முக்கியம். 2 சீட்டை விட 25 சீட்டு அதிகமாச்சே. டெப்டி சிஎம் பெரிய பொறுப்பாச்சே. டெப்டி சிஎம்லாம் என்ன போய் நான் கேட்டேன், டெப்டி சிஎம்மாங்கிறாரு. ஏன் எனக்கு முதல்வராக தகுதி இல்லையா அப்படின்னு கோவப்படுறாரு. அவருக்கு பிரதமராகக்கூடிய தகுதியே இருக்குது. அவர் அப்போவே சொல்கிறாரு, என்னது இதெல்லாம் சும்மா ஸ்டேட் கவர்மெண்ட்டுன்றது சும்மா, நம்ம ஆளக்கூடிய இடமும் சென்ட்ரலாக இருக்கணும், அங்கே தான் அதிகாரம் இருக்குது, அங்கே தான் சட்டம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அந்த மாதிரி இப்போ என்ன சொல்ல வந்தீங்க? 2026 தேர்தல் காலம் சிறுத்தைகளுக்கு, சிறுத்தையால் திமுக வெல்லும். அந்த அளவுக்கு களப்பணி ஆற்றுவாங்க. கண்டிப்பாக.
ஆனால் இந்த 2 சீட்டுங்கிறவங்க 4 சீட் 4 நான் அதுதான். அந்த 2 சீட்டுங்கிறவங்க எதுக்காக 2 சீட்டில் இருக்கார் அப்படின்னா அவருக்கு பதவியோ பதவி சுகமோ முக்கியம் இல்லை. அவர் இப்போ சமீபத்தில் ஒரு பேட்டியில் இல்லை ஒரு ஆர்ப்பாட்டத்தில் பேசும்போது டக்குன்னு சொன்னார். யாருமே எதிர்பார்க்காத ஒரு சங்கதி சொல்லிட்டார். என்னன்னாக்க, நாளைக்கே நான் தேர்தல் அரசியல் வேணான்ட்டு நான் போயிட்டே இருப்பேன் பழையபடி. என்னை நம்பி பின்னால் வரவங்க வாங்கன்ட்டு போயிட்டே இருந்தேன். எனக்கு நோட்டும் வேணாம், சீட்டும் வேணாம், அரசியல் வேணான்ட்டு. அந்த மாதிரி தலைவருங்க. அவரை மாதிரிலாம் ஒரு தலைவர் யாரும் இருக்க முடியாது. அதான் சொல்கிறானுங்களே, மாமேதை காரல் மார்க்ஸ், தந்தை பெரியார், அம்பேத்கர் இவர்கள் வரிசையில் அவரை ஒப்பிடணும். அற்பர்கள் 2 சீட்டு 3 சீட்டுன்னு சொல்கிறாங்க. சீட்டுக்காக கிடையாது. அதாவது எப்படின்னீங்கனாக்கா, சமூக நீதி, சமத்துவம், சகோதரத்துவம். இந்த சமத்துவத்தையும் சகோதரத்துவத்தையும் அரசமைப்பு சட்டத்திலேருந்தே நீக்கணும்னு சொல்லிட்டு பிஜேபி கோர்ட்டில் கேஸ் போடுறான், ஆர்எஸ்எஸ். அப்போ அப்பேற்பட்டவன் என்ன பண்ண மாட்டான்? இருக்க அந்த அரசமைப்பு சட்டத்தையே டைல்யூட் பண்ணுறாங்க. இந்த போக்கை கண்டிக்கணும், தண்டிக்கணும், இதுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. அப்படிங்கிறதுக்காக திமுக உண்மையிலேயே அது ஜனநாயக கட்சியாக இருக்குதா இல்லை ஜனநாயகம் இல்லாத கட்சியாக இருக்குதான்றது வேற. இப்போதைக்கு வெளிப்படையாக மக்கள்கிட்ட ஜனநாயக கட்சியாக இருக்குது. அதனால் திமுக கூட கூட்டணியில் இருக்கார். சரிங்க சார், இவ்வளவு நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி இந்த நீலம் சிவப்பு இணையதளத்திற்கு ஆகத்து 17 வருக நிகழ்ச்சிக்கு உங்களுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சதுக்கு மிகவும் நன்றிங்க சார். நன்றி சார்.